அனைவருக்கும் வணக்கம். வழக்கறிஞர் சீனிநாடார், தலைவர் பாண்டியனார் மக்கள் இயக்கம். இன்றைக்கி இந்த பதிவு எதுக்குன்னா, நேற்றைய தினம் நாங்குநேரி தொகுதிக்கு உட்பட்ட பெரும்பத்து அப்படிங்கிற கிராமத்தில் கண்மூடித்தனமாக காட்டுமிராண்டித்தனமாக ஒரு 9 பேர் கொண்ட கும்பல் ஒரு ஊருக்குள்ளே புகுந்து அங்கே நிற்கக்கூடிய அத்தனை பொதுமக்களையும் யார் கண்ணிலெல்லாம் பட்டாங்களோ அவங்கள ஃபுல்லாக கொடூரமாக வெட்டிய ஒரு செய்தி பெரும் பரபரப்பாக இருக்குது. கேட்குறதுக்கே பயங்கர ஒரு பதட்டமான ஒரு சூழ்நிலை தமிழகத்தில் உருவாக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருக்குது. குறிப்பாக ஒரு சமூகத்தில் ஒரு நாட்டுக்கு இடையே போர் நடக்குனா கூட போர் மரபு மீறக்கூடாங்கிறதுக்காக ஒரு சில பள்ளிக்கூடங்களிலேயோ ஒரு பொதுமக்கள் இருக்கிற இடத்துலையோ இல்லை பொதுமக்கள் கூடக்கூடிய இடத்துலாம் பண்ண மாட்டாங்க. அது விதிமுறைகளை பின்பற்றுவாங்க. அப்படி ஒரு இரு நாட்டுக்கிடையே ஒரு போர் நடக்கக்கூடிய சூழ்நிலையில் கூட இப்படி ஒரு கேவலமான ஒரே நாட்டில் பக்கத்தில் வாழக்கூடிய சமூகங்கள் இருக்கக்கூடிய ஒரு மிருகத்தனமான ஒரு செயலை செய்யக்கூடிய இந்த மாதிரி நாய்கள் எப்படி இந்த விஷயத்தில் ஈடுபடுறாங்கிறது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்துது. சாதாரணமாக இப்போ எல்லாரும் என்ன சொல்லுறாங்கன்னா, ஒரு போதையை அடிச்சிட்டாங்க, போதையில் இருந்தாங்க, கஞ்சா போதையில் இருந்தாங்க, அதனால் அந்த சம்பவம் நடந்துருச்சுன்னு சொல்கிறாங்க. அப்படி எளிமையாக அதை கடந்து போக முடியாது. கஞ்சா போதையில் இருக்கிறவனுக்கு உன் சமூக மக்கள் தெரியலையா? கஞ்சா போதையில் இருக்கிறவனுக்கு உன் குடும்பத்தில் அண்ணன் தம்பி தெரியலையா? ஏன் நீ இப்போ இதே சம்பவத்தை ஒரு காவல்துறையினர் மேலேயோ இல்லை பொதுமக்களோ அப்படி செஞ்சிருக்கலாம்ல? அப்படி கிடையாது. இது இன்டென்ஷனோட அந்த சமூகம் சார்ந்த இருக்கக்கூடிய ஊரில் இருக்கிறவனை தவிர அந்த ஊருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு மாற்று சமூகத்தில் யார் இருந்தாலும் அந்த ஊரில் பெரும்பான்மையாக யார் இருப்பாங்க, இவங்க இருக்கிறாங்க, அப்போ போனால் எவனாலும் சரி கேட்க வேண்டாம், நீ வெட்டு அப்படிங்கிற மாதிரி வெட்டியிருக்கிறாங்க. இந்த சம்பவம் இப்போ புதுசாக நடக்கலை. கிட்டத்தட்ட ஒரு 5 ஆண்டுகளுக்கு முன்பு இதே மாதிரி ஒரு சம்பவம் அதே பகுதி நாங்குநேரி பகுதியில் இதே மாதிரி 5 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்துச்சு. அப்போ நாடார் சமுதாய மக்கள் பெரும்பான்மையாக பாதிக்கப்பட்டாங்க. இப்போ இந்த சம்பவத்தில் கூட சொல்லப்போனோம் அப்படின்னா, ஒரு வடமாநில தொழிலாளி ஒருத்தர் வெளியூர்லேருந்து செங்கச்சூழலில் வேலை பார்க்க வந்திருக்கிற பையன் அவனும் இறந்து போயிருக்கிறான். ஒரு மாற்றுத்திறனாளி பட்டியலினத்தை சேர்ந்த ஒருத்தர் அவர் இறந்துருக்கிறாரு. இன்னும் சொல்ல 2 பேர் 3 பேர் நாடார் சமூகத்தை சேர்ந்தவங்க இருக்காங்க. ஒரு கோனார் சமூகத்தை சேர்ந்தவரும் பாதிக்கப்பட்டதா சொல்றாங்க. இப்படி கண்ணில் பட்ட எல்லாரையுமே ஒரு விஷயம் கூட தெரியாம ஏன் இதுல ஒரு தேவரை நீ வெட்டவே இல்லை? அப்போ எந்த இடத்துல உங்களுக்கு அந்த பாகுபாடு இடிக்கி? அப்போ நீங்கள் நினைக்கிறது என்னன்னா, உன் சமூகம் மட்டும் இருக்கணும், மற்ற யாரும் இருக்கக்கூடாதுங்கிற மாதிரி நீ பண்ணுறீங்க. சரி, இந்த எச்சக்கல நாயகே இந்த மயிறு பயலுக தான் அப்படி பண்ணிட்டு போயிட்டான்னு ஒரு பக்கம் இருந்தாலும் கூட பண்ணிட்டு போயிட்டான். இப்போது இதை கண்டிக்கிறதுக்கு உண்டான இடத்துல இருக்கக்கூடிய அந்த அரசாங்கமோ இல்லை ஜாதி கட்சி தலைவர்களோ மற்ற ஒரு பிரச்சனை, நாங்குநேரில் அந்த சின்ன பையன் பிரச்சனை வந்துருச்சு, இந்த அவனுக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சு, சமூக நீதி பட்டியலானு சொல்லி பேசக்கூடிய நாய்களுக்கு ஒரு பயலுக்கும் தெம்பு இல்லையா? ஒருத்தம் கூட இதை பற்றி கண்டிக்கல. அத்தனை சமூக மக்களும் தானே பாதிக்கப்பட்டு இருக்காங்க. நேற்று நைட்லேருந்து நடக்கு, இல்லை ஊடகத்தெல்லாம் நீங்கள் பிடுங்கி வச்சிட்டீங்களா? இல்லை ஊடகத்தில் வரக்கூடிய செய்திகள் கண் பார்வைக்கு வரலையா? எந்த விஷயமே சொல்லக்கூடாதுன்னா அப்போ தேர்தலுக்காக வாக்கு வங்கிக்காக எவன் என்ன பண்ணாலும் முக்குளத்தோர் வாக்கு வராதுங்காக வாயை திறக்காமல் இருப்பீங்களா நீங்கள்? இது ஒரு அநியாய போக்கு. அரசியல் கட்சி தலைவர்கள் முதற்கொண்டு ஜாதி கட்சி தலைவர்கள் எல்லாருக்குமே சொல்கிறேன், இது பெரும் ஒரு அவமான விஷயம். நீ வாழக்கூடிய ஒரு இடத்துல ஒரு கண்ட்ரோல் பண்ணதுக்கு, ஒரு மக்களுக்கான ஒரு சேவைகளை கொண்டு போகிறதுக்கோ மக்களுக்கான தேவைகளை பூர்த்தி செய்ய முடியறதுக்கும் உங்களால் குரல் கொடுக்க முடியலன்னா நீங்களாம் அந்த வைக்கூடிய பதவிகளை திறந்துட்டு தூர போங்கிறது தவிர இங்கே வேற ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. இப்போ அதே மாதிரி இப்போ இந்த விஷயத்தில் வெறுமனே இந்த நாய்களை அரெஸ்ட் பண்ண நாய்களை கொண்டு போய் உள்ளே போட்டோம். அப்போ போட்டால் நாளைக்கு வருவான், இன்ஸ்டாவில் வீடியோ போடுவான், மயிரில் போடுவான், அந்த ஊரில் வந்தால் மயிறு மடப்பைய பெரிய புடுங்கியுமா. இந்த நாய்களை காவல்துறை ஈவிரக்கமற்ற முறையில் 9 நாயையும் நிற்க வச்சு சுட்டு தள்ளணும். இந்த நாய்களை 9 பேரையும் சுட்டு தள்ளும் போது மட்டும்தான் இனிமே வரக்கூடிய சந்ததிகளுக்கு இந்த மாதிரி போதைப் பொருளுக்கு ஆளாகி சம்பந்தம் இல்லாமல் எந்த இன்டென்ஷனும் மோட்டிவ் இல்லாமல் பழைய பகை இல்லாமல் ஒரு கூலிப்படையாக மாறதுக்கு உண்டான சூழ்நிலை இல்லாமல் மாறுமே ஒழிய, நீங்கள் இவனை வழக்கு நடத்திக்கிடுவோம், ஒரு கண் துடைப்புக்காக ஒருத்தனை பிடிச்சி சுட்டுட்டோம், இன்னொருத்தனெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கான், வச்சுக்கிட்டு இருக்கான், அவனை பார்க்க கிடையாது, போதையில் இருந்தான், 9 பேர் போனாங்க, செஞ்சது ஒருத்தன் தான், மற்றவெல்லாம் கிடையாது, விசாரணைங்கிற மாதிரி நீங்கள் பண்ணீங்கன்னா, உடந்தையாக இருந்தாலும் சரி கூட போனாலும் சரி இந்த நாய்களை 9 வரையும் நீங்கள் தமிழக அரசும் காவல்துறையும் என்கவுண்டர் செய்யலை அப்படின்னா அதற்குண்டான ஏற்பாடுகளை நாடார் சமுதாயம் சார்பாகவும் எங்கள் சமூகத்தின் மக்களை காப்பாற்ற வேண்டிய கடமை எங்களுக்கு பொறுப்பு எங்களுக்கு இருக்கு. அந்த சமூக பொறுப்பை உணர்ந்து நாங்களே அந்த விஷயத்தை கையில் எடுத்துக்கிறோங்கிறதுல எந்த மாற்றுக்கிறதும் கிடையாது. இது காவல்துறைக்கு ஒரு எச்சரிக்கையாகவே சொல்கிறோம். இப்போ எங்கள் மக்கள் சார்ந்த பகுதியில் இருக்கக்கூடியவங்களுக்கு நிறைய விஷயங்களை தொடர்பு கொள்ள பார்க்குறோம் வைக்கிறோம்னா கூட முழுமையான தகவல் வெளியே சேரலை. இப்போ எந்த சமூகத்தில் யார் பண்ணியிருக்கா, யார் கிடக்கா, ஆஸ்பத்திரியில் யார் இருக்கா? நேற்று ரொம்ப கவலைக்கிடமாக நாடார் சமூகத்தை சேர்ந்த ஒருத்தர் உள்ள இருக்காருன்னு சொல்லி சொன்னாங்க. இப்போ அவர் இருக்காரா இல்லையா, இறந்துட்டாரா, எந்த தகவலும் இல்லை. அப்படி மூடி வரைச்சி நீங்கள் என்ன செய்ய போறீங்க? எல்லா இடத்துலையுமே சமூக மக்கள் வெகுண்டிலிருந்து ஒவ்வொரு இடத்துல கிராமங்கள் அங்கங்கே நடந்துச்சுன்னா உடனே அந்த பாதையை நீங்கள் க்ளோஸ் பண்ணுறீங்க, வேற ஒரு இடத்துக்கு போக்குவரத்தை மாற்றி விடுறீங்க. இந்த சீரமைப்பு செய்யக்கூடிய உங்களுக்கு இந்த நாய் வெட்டிட்டுன்னா அந்த 8 மணிக்கு வெட்டின நாய் எங்கே போயிருக்க போகிறானுங்க? அதிகபட்சம் திருநெல்வேலி தாண்டி இருப்பானுங்களா? உங்களுடைய காவல்துறை இருக்கக்கூடிய அந்த உங்களோட ஃபோர்ஸை வச்சு உங்களை பிடிக்க முடியாதா? இல்லை வந்தவன் ஃபுல்லாக ஜெட்லையும் ஃப்ளைட்லையும் ஏறி பறந்துட்டானா? கஞ்சா குடிக்க நாய் அந்த ரோட்லையும் ஊருக்குள்ளேயும் அதுக்கு அடைக்கலம் கொடுத்து ஒரு 4 பேர் அந்த ஊரில் இருப்பான். இது உங்களால் எடுக்க முடியாதா? சிடிஆர் போட்டு எடுக்க முடியாதா? உடனடியாக விரைந்து காவல்துறை நீங்கள் இதை உடனடியாக இன்றைக்கு மாலை பொழுதுக்குள்ள அத்தனை பேரையும் கைது பண்ணி என்கவுண்டர் பண்ணணும். இல்லைன்னா நாளைய தினம் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை நாடார் அமைப்புகளும் தலைவர்கள் எல்லாருமே அந்த இடத்துல இருப்போம். முன்னோடியே நாங்களும் நிற்போம். தமிழகத்தில் ஒவ்வொரு இடத்துலையும் இது ஆர்ப்பாட்டமும் சாலை மறியும் நடக்குங்கிறத எச்சரிக்கையாக தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.